நாம் மேம்படுவதாக. நாம் கடந்த நாட்களில் 2025 வருடத்தில் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். அதில் 24:7 நம்ம தூதலை குறித்து பல சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். தூதலை குறித்து நம்ம பேசுவோம் என்றால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு தனி மனிதனுடைய தனி ஊழியரோடு கூட இப்படியெல்லாம் தூதர்கள் இடைப்பட்டார் என்று தியானித்து பார்த்தால் அநேக காரியங்கள் வெளிப்படும். ஆகவே இன்றைக்கு நம்ம இதை முடித்து நம்ம அடுத்த அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து போனோம். இன்றைக்கு நம்ம தியானத்தினுடைய தலைப்பு துதித்து ஆராதிக்கும் தூதர்கள் என்ற தலைப்பில் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தூதர்களை நீங்கள் பார்த்திங்கன்னா பலரும் இருப்பார்கள். கப்ரியேல் என்கிற தூதன், மிகாவேல், அவங்கெல்லாம் பிரதான தூதர்கள், அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தர் இருந்தவன் தான் லூசிபர். அவன் ஒரு பிரதான தூதன் தான், ஆனால் அவன் தள்ளப்பட்டவன். அதுக்கு பின்பு நீங்கள் கேரூப் என்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. சேராபின்கள் அப்படின்ற தூதர்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், கேருபீன்கள் என்று வேதத்தில் அவளை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லாரும் பல பெயர்கள் உடையவளாக இருந்தாலும் தேவனுடைய நோக்கம் அவள் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து துதிக்கணும். உரலே சொல்லலேலுயா, அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் கர்த்தர் அவர்களை படைத்தார் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதே போல் தூதனானவர் அப்படின்னு பைபிளில் எங்கெல்லாம் இருக்கோ, அந்த தூதனானவர் என்பது இடங்களெல்லாம் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தூதனானவர், தூதன் அப்படிங்கிறது மற்ற காரியம். தூதனானவர் அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை காண்பிக்கிறது. இன்னொரு தூதர் அப்படின்னா ஊழியக்காரையும் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் தூதர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தள்ளுபடி ஆகாமத்தில் இது அல்லாமல் அவங்க 5 பிரதான தூதலை கூட்டி சொல்கிறாங்க. 5 விதமான தள்ளுபடி ஆகாமல் அதை நம்ம பிரயோஜனப்படுத்துவதில் இல்லை. ஆகிலும் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தூதனுடைய பிரதான பேரை பற்றி ராப்பேல் அப்படின்ட்டு அந்த பிரதான தூதனுடைய பெயர். 2வது ஊரியேல் அப்படின்ட்டு இன்னொரு பிரதான தூதனை தள்ளுபடி ஆகாமத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு தூதனுடைய பிரதான பெயர் காமுவேல் அப்படின்ட்டு அந்த தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கு. 4வது யோபியேல், 5வது சத்மியேல் என்கிற 5 பிரதான எக்ஸ்ட்ரா அங்கே தள்ளுபடி ஆகமத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய வேதத்தில் அதில் சொல்லப்படலை. இவளெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, ஒரு கூட்டம் மாத்திரம்தான் என்ன செய்தாங்க, தேவனை ஆராதிக்க கூடாதபடி தங்களை ஆராதிக்கும்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், அவர் இடுக்கத்தில் இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் தேவனால் தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கி அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இவங்க தான், அதனை தள்ளப்பட்ட தூதல் தான். அங்கெல்லாம் பல அவதாரங்களில் இருந்து ஜனங்கள் அறியாமையினால் ஆராதித்து வருகிறார்னா இவர்கள் தான் பல ரூபங்களில் தள்ளப்பட்டவர்கள். அவங்க வாஞ்சியை தீர்க்கும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் அதே போல் இந்த தூதர்கள் பார்த்திங்கன்னா சிலரை காவல் காப்பதற்காக வைத்திருப்பார். இப்போ ஆதாம் ஏவாள் அந்த பாவம் செய்த உடனே ஆதியாகமம் 3:24 இருக்குது, அதை ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யும்படி கேருபை கர்த்தர் வைத்தார். சுடர் வழிய பட்டத்தை உடைய கேருபை வைத்தார். ஒருவேளை ஆண்டவர் யோசித்திருப்பார், ஏன்னா மீண்டும் ஏதனுக்குள்ளே யாருமே போயிடக்கூடாது, போய் அந்த ஜீவசனத்தை கனியை புசித்து தேவன் போல ஆயிடக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தோடு தான் ஆண்டவனை மீண்டும் சத்துரு உள்ளே போயிடக்கூடாது என்பதற்கு தான் இந்த நாள் வரை அந்த காவல் இந்த நாள் வரை
ஆயிட வரை அர்சாட்சி வரை அந்த கேருபுக்கு வந்து அந்த ஏதன் தோட்டத்தை காவல் காத்து வருகிறார். ஒரு அலைய சொல்லலையா? அப்போ ஆண்டவர் யோசித்திருப்பார், ஒருவேளை அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஆதம் ஏவாளை உருவாக்கி வைத்திருக்கும்போது இந்த ஒரு காவல் வைத்திருந்தால் சர்ப புல்ல என்ன செஞ்சிருக்காது, போயிருக்காது. யாருமே வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூட மாட்டிருக்கும். அதுக்கு பின்பு தான் ஆண்டவர் உள்ள யாரும் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு தேவன் அந்த கேருபை காவல் காக்கும்படி வைத்தார். அது ஆதியாகமம் 3:24 இருக்குது. இன்னும் எதற்காக தேவன் சேராபீன்களை படைத்தார்னா, அவர்கள் தேவனை துதிப்பதற்காகவே படைத்தார், தேவனை ஆராதிப்பதற்காக படைத்தார். இன்னும் சில தூதர்களை தேவன் படைத்த கப்ரியேல் எல்லாம் எதற்குன்னா, நற்செய்தி கொண்டு வருவதற்காக, ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக, இப்படி நல்ல நல்ல விஷயங்களுக்காக தேவன் தூதர்களை தேவன் படைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான், அந்த தூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்காகவே தேவன் அவர்களை படைத்தார். நம்ம எப்படி இப்போ ஆராதித்து கொண்டு இருக்கிறோமோ, நம்ம எப்படி தேவனை நாமத்தை தொழுது கொண்டு இருக்கிறோமோ, இப்போ அல்லேலூயா என்கிற அந்த ஆர்ப்பரிப்பினோடு தேவனை நாம் துதிக்கிறோமா, இப்போ நம்ம பாடல் பாடி தேவனை ஆராதிக்கிறோமா, அதை பார்க்கலும் அவர்களை நன்றாக ஆராதிப்பதற்காக தேவன் படைத்தார். அப்போ இதெல்லாம் சில வசனங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதை யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கிருந்தாய், நீ அறிவாயானால் அது அறிவேன். அதற்கு அளவு குறித்தவன் யார், அதன் மேலே நூல் போட்டவன் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிகிட்டே வர்றார். இதை அறிந்திருந்தால் நீ என்ன செய்ய, நீ சொல்லுங்கிறார். நீ அவை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ, உன் நாட்களுடைய தொகை எவ்வளவு பெரியதோ அப்படின்ட்டு இங்கே இந்த பக்கம் நான் பூமியை நீ அதை அறிவாயோ, அப்பொழுது ஆண்டு சொல்கிறார் பாருங்க, அதன் ஆதாரங்கள் எதன் மேலே போடப்பட்டது, அதை கோடிக்கல்லை வைத்தவன் யார். அப்பொழுது நல்ல கவனிங்க, விடியற் காலத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, ஒரு அலைய சொன்னலையா. இன்றைக்கி நம்ம எப்படி பாடுறோமோ ஏகமாய் பாடியிருக்கிறாங்க. ஃபாதர் அழகாக பாடுவார், கோடானு கோடி தூதர்கள் பாடி அங்கே கர்த்தரை துதிக்கிறார்கள், கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தரே என்று பாடி மகிழ்கிறார்கள் என்ற ஒரு பாடலெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஏகமா அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம பாடினா ஒரு வாய்ஸு ஏற்றமாக இருக்கும், ஒரு வாய்ஸு இறக்கமாக இருக்கும். சில நல்லா பாடுவாங்க, சில நல்லா இல்லாமல் பாடுவாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சிலருடைய குரலெல்லாம் அப்படி ஒத்து போக்கக்கூடிய குரல் இருக்கும். அப்போ அத்தனை கோடி தூதருடைய வாய்ஸு ஒரே அந்த ஏகமாய், ஒரு அலையா. அப்போ ஏகமாக அந்த பூமியை அஸ்திபாரம் போடும்போது, அந்த மூளைக்கல்லை வைக்கும்போது, அதை நூல் பிடிக்கும்போது, அதை அளவு எடுக்கும்போது, அத்தனை தூதல் கூட்டம், எத்தனை தேவன் படைத்த சிருஷ்டித்த அத்தனை தூதல் கூட்டம் வந்து இந்த பூமியினுடைய அஸ்திபாரம் போடும்போது அவ்வளவு சந்தோஷமாக ஏகமாய் கர்த்தரை பாடினார்கள். அல்லேலூயா. ஆக தேவன் அதை எதற்காக அவரை படைத்தார், பாடி ஆராதித்து துதிப்பதற்காக தேவன் அவளை படைத்தார். ஏகமாய் பாடி தேவ புத்தர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்பதை போல சாதாரண சவுண்ட் அல்ல, அவர்கள் அந்த பாடும்போது ஒரு கம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்போடு கூட அந்த தேவன் அஸ்திபாரம் போடும்போது, இந்த பூமி அஸ்திபாரம் போடும்போது, அதன் மூளைக்கல் வைக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தங்களை படைத்த தேவனை, இந்த பூமியை நிலைநிறுத்துகிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஏகமாக அவர்கள் பாடி அந்த விடிவெளி நட்சத்திரங்கள் அங்கே கம்பீரித்தார்கள் என்று யோபு சொல்லுகிறார்.
இப்படி தூதர்கள் எதற்காக படைத்தார்கள் அப்படின்னா தேவனை ஆராதிப்பதற்காக என்பது நமக்கு இங்கே நல்லா தெளிவாக தெரியுது. லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். தேவ தூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ தூதர்கள் நற்செய்தி அறிவிக்கும், இது இயேசுடைய பிறப்பினுடைய நற்செய்தி அறிவிக்கும்படி வராங்க. சொல்கிறாரு, இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று. அந்த ஜனமே அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, ஒரு அலையா அப்படின்னா அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் இருக்கிற அத்தனை திரளான கோடிகள் உடனே அங்கே தோன்றினாங்க. தோன்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னதருக்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுக்கு பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ அது ஒரு பாடலாக பாடியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பின் போதானாலும் பூமி அஸ்திபார போடும்போதானாலும் சகல அந்த தூதருடைய திரள் கூட்டம் அங்கே கர்த்தரை பாடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் அதிகமாக ஏகமாக ஒரு மனமாக அவர்கள் தேவனை விரும்புகிற வண்ணமாக அங்கே பாடி கர்த்தரை எப்படி பண்ணாங்களோ, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். யார்? அத்தனை திரளான தூதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே கோரஸான வார்த்தை என்ன வார்த்தைன்னா, அங்கே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பிதாவுக்கு, பூமியிலே சமாதானம், பூமியில் ஜனங்களுக்கு சமாதானமும் மனுஷன் மேல் பிரிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் அவளை படைத்தார். இந்த நாள் வரையும் அந்த கூட்டம் பரலோகத்தில் இரவும் பகலும் சதா நாட்களிலும் தன் படைத்த தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிறாங்க, இடைவிடாமல் துதிக்கிறாங்க, இடைவிடாமல் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு கேள்வி நம்ம எழுப்பணும். எப்படின்னா, இன்றைக்கி பல இடங்களில் தூதர்களை வணங்கக்கூடிய, தூதர்களை ஆராதிக்கக்கூடிய கூட்டம் நிறைய பேர் நாம் பார்க்குறோம். ஆனால் தூதர்களை நம்ம ஆராதிக்கக்கூடாது. தூதன் தேவனை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டான் தவிர, தூதனை யாரை ஆராதிச்சான்னா அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தூதன் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதை கூட தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். நம்ம நேரடியாக தேவனிடத்தில் ஆவியானவர் மூலமாக நாம் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா ஜெபத்திற்கும் தேவன் நமக்கு பதில் தருவார். இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவானுக்கு அந்த தரிசனமாகும் போது அங்கே 2 வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம், அதில் திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற கவனமாக கேளு. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விடும். யாரை? யோவான் அதை பார்க்குறான், தூதனை பார்க்குறான். உடனே அவன் வணங்க பார்க்குறான். வணங்குதல் என்ன? அவனை ஆராதிக்க பார்க்கிறான், அவனை தொழுது கொள்ள பார்க்கிறான். அங்கே விழுந்தான். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார். ஒரு அல்லேலூயா. தூதன் சொல்கிறான் யோவான்கிட்ட, அப்பா நீ இப்படியெல்லாம் செய்யாத, நீ என்னை பணிந்து கொள்ளாத, என்னை நீ ஆராதிக்காத, நீ என்னை துதிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யாதபடி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், ஜாக்கிரதை கொடுக்குறார். நீ செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. நானும் உன்ன போல தான் கர்த்தருக்கு, தேவன் படைத்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்.
அதுதான் நம்ம நிறைய பணிவிடை ஆவிகள், பாதுகாக்கும் தூதர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் நிறைய நம்ம தலைப்பில் வச்சு பேசணும். அவர்களெல்லாம் தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்மை போல இன்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை போல அவர்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள். அப்படி நானும் ஒரு ஊழியக்காரன் தான், நான் தூதனாக இருந்தாலும் நானும் ஒரு ஊழியக்காரன் தான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நானும் ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் அப்படிங்கிறான். இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாக இருக்கிறதே என்றார். அப்போ அவன் யாரை குறிப்பிடுறான்? என்ன நீ ஆராதிக்காத, என் பாதத்தை நீ விழாத, என் பாதத்தை தொடாத. ஆகவே நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான். நீ எப்படி ஊழி செய்கிறையோ அப்படி நான் ஊழி செய்து, நீ எப்படி ஆராதிக்கிறையோ அப்படி நான் ஆராதிக்கிறவன் தான். அதனால் நீ என்ன தொடாத, அந்த தேவனை, அந்த இயேசுவாகிய தேவனை நீ தொழுதுகொள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு. அநேகருடைய மனக்கண்கள் என்ன செய்து குருடாக்கப்பட்டு அந்த தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை தொழுகிற கூட்டம் நிறைய பேர் இருக்க தான் சரி. இதே நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கூட அது ஒரு இடத்துல கூட எழுதலை, இன்னொரு இடத்துல எழுதலை. வெளிப்படுத்தல விசேஷம் கடைசி அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கடைசி அதிகாரத்தை திருப்பி அதில் நான் வாசிக்கிற கவனிங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். யோவனாகிய நான் மீண்டும் இவளை கண்டு கேட்டிருந்தேன். நான் கண்ட போது இவைகளை என்னை காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு கொடுத்தாள். இவளெல்லாம் பார்த்த உடனே, அவனை கண்ட உடனே பாதத்தில் விழுந்தேன். அதற்கு நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரனோடும் உன் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தினுடைய வசனங்களை கை கொள்ளுவளோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். ஒரு அல்லேலூயா. அதில் என்ன சொல்கிறான்னா, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவளோடு கூட. வசனத்தை கை கொள்ளாத ஜனங்கள் கிடையாது, கை கொள்ளுகிற ஜனங்கள். வேத வசனத்தை சரியாக போதிக்கிற தீர்க்கதரிசிகள், வேத வசனை சொல்லுகிற சகோதரர்கள், வேத வசனங்களை தெளிவாக சொல்லுகிற ஊழியக்காரர்களை போல நானும் ஒரு ஊழியக்காரன் தான். ஆகவே நீ என் பாதத்தை நீ விடாத, என்ன நீ ஆராதிக்காத, நீ தேவனை தொழுது கொள்ளு என்பதை மீண்டும் யோவான் அதை 22 அது சொல்லி நமக்கு உபதேசிப்பதை கற்று தருகிற சத்தியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா. ஆக அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் 6ஆம் அதிகாரம், அங்கே 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற சூரியனுக்கு, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் முதல் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கதை கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள், நல்ல கவனிங்க, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். யாருக்கு மேலாக? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்குள்ளாக அவ்வாறு செட்டைகளாய் இருந்தன. அவைகள் 2 செட்டைகளினாலே தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளினாலே தன்னுடைய கால்களை மூடி, 2 செட்டைகளினாலே பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிற என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன எப்படி ஆராதிக்கிறாங்க? சேனைகளின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எப்படி ஒரே டைம் சொல்லல, ஓயாமல் சொல்லிட்டே இருந்தார். அந்த 3 வார்த்தை நம்ம ஆராதிக்க முடியாது. பரிசுத்தரே, பரிசுத்தமாய் தேவனே, பரிசுத்தல மகத்துவம் உள்ளவரே, எப்படியெல்லாம் நம்ம பாடுறோம். ஆக அந்த அந்த அதன்படியாக அது ஓயாமை இந்த நாள் வரையும், இந்த நிமிஷம் வரையும், இன்னும் அவங்க யுக யுகமாக அவர்கள் அதற்கு மேலாக நின்று பார்க்கும்போது அவர்கள் சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அங்கே பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்று சத்தமிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. தேவாலயத்தை நிரம்புவதை பார்க்குறாங்க. இப்போ பூமி முழுவதும் தேவனுடைய காருண்யம் நிரம்பினதை போல தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கும் என்கிற அந்த சத்தத்தை, அந்த சாட்சியை, அந்த செய்தியை அவங்க சொல்கிறாங்க. கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறாங்களா? கூப்பிடனுடைய சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து அடு புகையினால நிறைந்தன. அல்லேலூயா. இது ஒரு மகிமையான புகை. சிலர் இன்னைக்கு ஆராதனை கூட்டத்தில் இயற்கையான புகை அல்ல, செயற்கையான புகை இதெல்லாம் வச்சு இப்படி பேசுவாங்க. அங்கே புகை புகைன்னா எங்கிறது வந்தது? அவங்க நெருப்பாக முட்டினாங்க. அந்த மகிமை அப்படி இருந்தது. ஒரு அல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் அப்படி இருந்தது. அப்படின்ட்டு புகை விடுறது அப்படி அந்த அந்த ஆராதனை இப்போ நடக்கிற மாதிரி கிடையாது. அப்படி தேவனை அவர்கள் அதை ஆராதித்து அந்த தூதர்கள் ஆராதித்தார்கள். 3 தடவை சொல்கிறாங்களே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் நினைக்கிறேன் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், கர்த்தராகிய இயேசு பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். ஒரு அல்லேலூயா. அப்படி நினச்சி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 3 தடவை ஓயாமல் அந்த சேராபீன்கள் தூதர்களுக்கு சிலரை பார்த்திங்கன்னா 2 சட்டை உடையவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சட்டை உடையவர்கள் பார்க்கலாம். சட்டையே இல்லாமல் இருக்கிறாங்களா தூதர்கள், அதில் ஒரு பக்கம். 4 சட்டை உடைய தூதர்கள் இருக்கிறாங்க. இங்கே 6 சட்டை உடைய தூதர்களும் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. அவங்க முகத்தை மூடினாங்களா, 2 சட்டையினாலே அவருடைய பாதத்தை முடியானா பயபக்தி கூடியவர் அவர், பயபக்திக்குரியவர். 2 சட்டையினாலே அவர்கள் பறந்து பறந்து அந்த தேவனை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதித்தார். இன்றைக்கெல்லாம் சபையில் பார்த்தீங்கன்னா சில சபைகள், நீங்களாம் அப்படிங்கன்னா பார்க்கல, காலை நீட்டி தான் ஆராதிப்பாங்க. அந்த தூதம் பாருங்கள் அப்படி பாதத்தை மறைக்கிறார் 2 சட்டையினால். ஏன்னா அவருக்கு முன்பாக பயபக்தியாய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஏன் முகத்தை மூடுறா? பெண்கள் முக்காடையே போடணும் அப்படின்னா அப்படி பரிசுத்தமான தேவன் அவர் என்பதை அறிந்து அப்படி தங்கள் முகத்தை பிரகாச முகத்தை மூடி 2 சட்டைகளினால் ஒருவருக்கொருவர் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற அந்த தூதரில் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? இந்த நாள் வரை ஆராதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிறார். இதை நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இதே வார்த்தை வருது. 4ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 8ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த 4 ஜீவன்களின் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறுகள் உள்ளவைகளும். அப்போ இந்த தூதர்கள் தான். இங்கேயும் அதே 6 செட்டைகளை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற பரம தரிசனம் பத்மா தீவிலே ஆவிக்குள்ளாக இருக்கும்போது
காண்பித்த அந்த காட்சி தான். சுற்றிலும் அந்த தூதர்கள் நல்ல கவனிங்க, சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளாய் இருந்தன. அல்லேலூயா. சுற்றிலும் அப்படின்னா வெளிப்புறத்திலும் தங்கள் சரீரத்தினுடைய எல்லா இடங்களிலும் பார்க்கும் போதெல்லாம் கண்ணை தான் பார்க்கணும். தேவன் தூதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். கண்களினாலே அவைகள் நிறைந்தவனாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக சர்வமுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அங்கே சொல்றாரு, ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார். ஒரு அலைய சொல்லலையா? நம்மளால் கொஞ்சம் நேரம் ஆராதிக்க முடியல. கைத்தட்ட சொன்னால் 5 நிமிடம் மேலே கைத்தட்ட மாட்டாங்க. தோத்திரம் பண்ண சொன்னால் 5 தோத்திரத்துக்கு மேலே பண்ண முடியல. கைகளை உயர்த்தி ஆராதி பண்ணான்னா அப்படியே டக்குன்னு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க ஓய்வு கிடையாது, ரெஸ்ட்டு கிடையாது. அப்படி ஏசியாவில் ஆராதித்ததை போல, தேவனை துதித்ததை போல, அங்கே இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமை தேவனாக எப்படிப்பட்டவரா இருந்தவரும், பூமி தோற்றத்துக்கு முன்பாக இருந்தவரும், பூமியை சிருஷ்டிக்கும் போது இருந்தவரும். அப்படி ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவரா, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இப்போ இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இப்போ இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாம் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னது. அவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம தான் ஜீவனுடைய தேவனுடைய இங்கேயும் இருக்கிறார். அப்போ இப்போ இருக்கிறவர். அதுக்கு தான் வசனம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி வருகிறவருமாகிய யார்? இயேசு வருகிறார். ரகசிய வரிகளை வருவார், பகரிங்க வரிகளை வருவார், இந்த தூதர் கூட்டத்தோடு வருகிறார், எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட அந்த இயேசு வருகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த தேவன் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார். நம்மை அதுக்காக தான் படைத்தார். நாமும் தேவனை ஆராதிப்பதற்கு படைத்தார். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்துக்கு மேல் வீற்றர்களுக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலிலும் உயிரோடு இருக்கிறவர் தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, அல்லேலூயா. இன்னும் எங்களுக்கு எதுக்கு கிரீடம்? உண்மை பார்த்தாச்சு, நாங்கள் இன்னும் தொடர்ந்து உண்மை ஆராதிக்க போகிறோம் என்ன, அது கிரீடத்தெல்லாம் வச்சுட்டு அவளை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமாயிருக்கிறேன், நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளமா இருக்கிறது என்று சொல்லி அந்த தேவனை தொழுது ஆராதித்தார்கள். அல்லேலூயா. அதில் ஒரு கூட்டம் தான் தள்ளப்பட்டு அங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறான். ஆக அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை துதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்ளப்படுவதற்காக, தேவனால் சிருஷ்டிக்கப்படுத்துவதற்கு இந்த நாள் வரை ஓய்வின்றி அந்த வேலையை செய்கிறாங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் ஓய்வு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து ஆராதிங்கிறார். நம்ம அது கூட செய்யலை. புதிர்படு காலத்தில் நாடோறும் கர்த்தரை ஆராதிங்கள் அப்படிங்கிறார். நாள்தோறும் கர்த்தரை ஆராதிக்கணும்னு அப்படி அங்கே சொல்கிறார். இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை தீர்ப்பு கொள்வோம். 5ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் நம்ம 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க.
14வது வசனம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அந்த 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவளை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த நாம் ஆமேன் என்று சொல்வதை போல தூதர்கள் அப்படி ஆக கடவது, மேலே சொல்லப்பட்ட அப்படியே ஆக கடவது என்று ஆமேன் என்று அந்த 24 மூப்பர்களோடு கூட கர்த்தரை அங்கே தொழுது கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க. 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து இப்போ நான் வாசிக்கிறேன். அந்த 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது ஏதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரனும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாத மனத்திலான கூட்டமாகிய ஜனங்கள். ஒரு அல்லேலூயா. இது வருகைக்கு பின்பு பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆராதனை சொல்கிறார். அங்கே ஒருத்தர் எண்ண முடியாது. சில 1,40,000 பேரும்பாங்க. இங்கே பைபிள் தெளிவாக இருக்குது, ஒருத்தரும் எண்ண முடியாதுங்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டம் பரலோக ராஜ்யத்தில் இருக்காங்க. 12 1,40,000 பேர் என்பது அது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம். ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது ஒருவரும் எண்ணக்கூடாத மனத்திலான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தன் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய சபையில் வெண்வஸ்திரம் அறிந்து ஆராதிக்கிற அந்த பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது 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 அதனால் பரிசுத்தம் என்று நான் சொல்ல விரும்பலை. அந்த வெண்வஸ்திரம் அறிந்து நம்ம இருக்கும்போது அதில் ஒரு மகிமை இருக்கத்தான் செய்யும். ஜீவியம் சரியில்லாமல் வெண்வஸ்திரம் அறிந்தால் வெள்ளையடிக்கப்பட கலர் என்றார். அந்த வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் அதுக்கேற்றபடி ஜீவியம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுவார். அதனால தான் அந்த ஒழுங்கு கிரமம் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நமக்கு வைத்திருக்கிறாங்க. அங்கே சொல்லப்படுகிற காரியம் ஆட்டுக்குட்டை முன்னையாருக்கு நிற்கும் முன்னு நிற்க கண்டு அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இவ்வளோ சத்தமிட்டார். ஆராதனைன்னா ஒரு ஆர்ப்பரிக்கும். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சமூகத்தில் என்று பாடின உன்னமாக சத்தமிட்டு நம்ம ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் அப்படித்தான் இருக்குது. ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பொருளையும் 4 ஜீவங்களை சூட நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கும் துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவதாக ஆமென் என்று அந்த தூதர்கள் ஆராதிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. ஒரு கூட்டம் தலைப்பட்டாலும் ஒரு கூட்டம் இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்க இருந்தாலும் இந்த நாள் வரையும் தேவனுக்கென்று ஆராதிக்கிற கூட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். ஜனங்களையும் வைத்திருக்கிறார். சில நேரங்கள் 2 பேர் இருப்பாங்க, சில நேரம் 1000 பேர் இருப்பாங்க, சில நேரம் 50 பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்த ஆண்டவர் அந்த ஆராதனையை தடை பண்ணாமல் இந்த நாள் வரையும் கர்த்தரது ஆராதனையை கர்த்தர் நடத்தி வருகிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு வாக்கியம் இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. 4வது வசனத்தை இதோ 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை தேவனை தொழுது கொண்டார்கள். இப்படி ஏராளமான வசனங்கள்
நம்ம எப்படியெல்லாம் ஆமேன்னு சொல்கிறோமோ, அல்லேலூயா சொல்கிறோமோ, துதி சொல்கிறோமோ, தோத்திரம் பண்ணுறோமோ, தொழுது கொடுக்குறோமோ, ஆராதனை செய்கிறான்னா முதல் தேவனை அவளை படைத்தார். அதுக்கு பின்பு தான் தேவனை நம்மை ஆராதிப்பதற்காக தேவன் அழைத்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நீங்கள் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அங்கே 14வது வசனம் வரையும் நம்ம வாசிக்கும்போது, 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனங்களையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருக்கிற அநேக தூதர்களையும் சத்தத்தை கேட்டேன். அப்போ தூதர்களும் சத்தமிட்டு ஆராதிக்கிறாங்க, கேட்டேன். அவர்கள் லக்கம் 10,000 ஆகும், 1000 இருந்தது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த கொயர் டீம் மாதிரி 1000 10,000 அப்படி குரூப்பாக நம்ம சர்ச்சில் கொயர் டீம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி நின்று தேவனை அவர்கள் ஆராதித்திருப்பார்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆராதித்திருப்பார்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் அங்கே பெற்றுக்கொள்ள பாத்திரவராக இருக்கிறார் என்று யார்? இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும்போது அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திர உழைவுகளும் அவற்றில் உண்டான வஸ்துக்கள் யாவும் சிங்காசனம் மேல் இருக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கு சோத்திரம் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாக சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன் ஆமேன் என்று சொல்லினேன். 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவளை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அவங்க அந்த சரியான ஒரு கூட்டம் தவறினாலும் இன்று வரையும் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ அதே போல் ஒரு குரூப்பு ஆராதிக்காதபடி தங்களை ஆராதிக்க வேண்டும் என்று சுய இஷ்டமாக புத்தி இல்லாமல் அவங்க கீழே தேவனால் தள்ளப்பட்டு இன்றைக்கு பிசாசு என்றும் வலுசர்வம் என்றும் பழைய பாம்பாகிய வலுசர்வம் என்று அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதே போல் நாம் ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. லூக்கால ஒரு வசன விதமாக சொல்லுகிறது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஆராதனையை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார் அல்லது பிரியப்படுகிறார். சில நேரங்களில் நம்ம அங்கே தான் தவறு செய்கிறோம். நாம் செய்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நம்ம திருப்தி அடைந்து நம்ம போயிடுறோம். ஆனால் அந்த ஆராதனையில் அவர் இருக்கிறாரா, அது பிரியப்படுகிறாரா, அதை விரும்புகிறாரா அல்லது அதை வெறுக்கிறாரா அல்லது அதை விரும்பவில்லையா என்பதை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆராதிக்கும் போது தான் அந்த ஆராதனையில் தான் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய அசைவாடுதலையும் தேவனுடைய இன்னும் அற்புத அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி நம்ம பார்க்க முடியாது. நாங்களும் ஆராதிக்கிறோம் என்கிற எல்லாரும் ஆராதிக்கிறாங்க தவிர அது தேவன் விரும்புகிறாரா? சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா சில பிள்ளைகள் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம செய்வதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் சில பிள்ளைகள் செய்வது தாய் தகப்பனுக்கே பிடிக்கல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பாவுக்கு பிடிக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் அதில் சிலர் செய்வதை பெற்றோர்கள் நல்லா பிரியமாக இருக்கும், பரவாயில்ல அப்படி நம்ம நினைக்கிறபடி இருக்கா. அப்படி அப்போ நாமே சில நேரங்களில் நம்முடைய பெற்ற பிள்ளைகளை ஒன்றா செய்வதெல்லாம் பரவாயில்ல ஒன்றா வெறுக்கிறோம். அவரை வெறுக்கலை, அவனுடைய செய்கையை வெறுப்பதை போல தேவனுடைய ஆராதிக்கிற கூட்டத்தை ஒரு கூட்டத்தை தேவன் விரும்புகிறாரு, இன்னொரு கூட்டத்தை தேவன் விரும்பலை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்களை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம்
அங்கே 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, அதான் பார்க்கணும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்படுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறுக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனைங்கிறார். ஆராதனை முறையை சொல்கிறார். அப்போ புத்தி உள்ள ஆராதனை ஏன் சொல்கிறாருன்னா, புத்தி இல்லாத ஆராதனை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாரு? புத்தி உள்ள கன்னியும் இருக்கிறா, புத்தி இல்லாத கன்னியும் இருக்கிறாங்க. ஆக ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். அந்த புத்தியுள்ள ஆராதனையை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அதில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்த மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிறார். ஆனால் தெளிவாக சொல்ற, அப்படி இருக்க சகோதரன், நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தம். இஷ்டப்படி வெத்தலை பாக்கு போட்டு பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஆளுத்து போய் ஆராதனை பண்ண ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? வாய் நிறைய கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு அப்படி கஞ்சா அடிச்சுட்டு அப்படி பண்ண எப்படி அந்த தேவன் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார்? அப்போ அது புத்தி இல்லாத ஆராதனை, அது வீணான ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லை. அப்போ ஆராதனை எப்படி செய்யணும்? எந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, மனுஷனுக்கு பிரியமானது வேற, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறுக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிற, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான இருக்கிறதும் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிக்கத்தக்கதால் உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இப்போ ஆராதனையில் வேஷம் இருக்கக்கூடாதுங்கிறார், உலகம் இருக்கக்கூடாதுங்கிறார், உலக காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு. அந்த ஒத்த காரியம் இருக்காம தேவனுக்கு பரிசுத்தம் பிரியமான ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. 2 வசனத்தை நம்ம வாசித்து நம்முடைய கொலைசெருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, கொலைசெருக்கு நிருபம் நாம் எடுத்து 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய கற்பனைகளின் படியும் போதனையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்குதலை பற்றி நாணம் என்கிற பேர் கொண்டிருக்கிறத இருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கு வழிய மற்றொன்றுக்கு பிரயோஜனப்படாதுன்ட்டார். சிலருடைய ஆராதனை சொல்கிறார், இது எனக்கு பிரியப்படாது. அவங்க மாம்சத்தை பேணுவதுன்னா மாம்சத்துக்குரியவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தவிர சுய இஷ்டமான ஆராதனைங்கிறார். அதான் அந்த புத்தி இல்லாத ஆராதனை. எப்படியும் ஆராதிக்கலாம் அல்ல, இப்படி தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கை, ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய அந்த திட்டத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அந்த ஆராதனை மேலே தேவன் பிரியப்படுகிறார். அன்னால் 84 வயதிலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார். அப்படி நம்ம தேவனை இது தூதலை போல ஆராதிக்கக்கூடியவளாக இருக்க தவிர மனுஷுடைய கற்பனைகளின் படியோ சுய இஷ்டமான ஆராதனை. இன்னைக்கு நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய சில சபைகளில் 40 வருஷம் 50 வருஷம் இருப்பாங்க. பல சபைகளில் சிலரை பார்க்க முடியலையா? பார்க்க முடியல. அவங்க சுய இஷ்டமான ஒரு ஆராதனை திறந்துட்டு போகிறாங்க. அதுவரையும் தேவனை ஆராதித்தவர்கள், தேவனை தொழுது கொண்டவர்கள் எங்கே ரொம்ப கூட்டம் இருக்குமா? எதற்கு போகிறாங்க? சுயமாக. தேவன் அனுப்பினாரா? அனுப்பலை. தேவன் நடத்தினாரா? நடத்தலை.
அப்போ இவைகளெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனை. இது மாம்சத்தான் பேணும் தவிர மற்ற ஒன்றுக்குன்னா பரலோக ராஜ்யத்திற்கோ தேவன் பிரியப்படுவதற்கோ ஒன்றுமே பிரயோஜனப்படாதுன்ட்டு ஒரு அலைய சொல்லலே இல்லையா? உண்மைத்தாங்க. நம்ம சொல்லும் போது சில வருத்தப்படுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் ஆராதித்தவர்கள் இந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படலை. அதுக்கு பின்பு இந்த முறையில் தேவனை ஆராதிப்பதற்காக நம்மை கொண்டு வந்தார். இன்னொரு வசனத்தை வாசித்து எபிரேயருக்கு நிருபத்தில் இந்த 21 நாம் வாசித்தோம். இன்னும் நீங்கள் அந்த கொலைசருக்கு நிருபம் அதில் கூட நம்ம ஒரு கூட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற அந்த கொலைசருக்கு நிருபத்தில் அந்த வசனத்தை நான் வாசித்து அதை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அங்கே சொல்கிறாரு பிரயோஜனமாக இருக்காது என்று அந்த வசனத்தில் சொல்கிறார். அப்போ ஒரு பிரயோஜனம் நோ யூஸுங்கிறார். ஆகவே நாம் நம்ம புத்தி உள்ள ஜீவன் உள்ள தேவன் விரும்புகிற ஆராதனை செய்யணும். எபிரேயருக்கு நிருபத்தில் கூட 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டால் அந்த வசனத்தோடு நம்ம முடிச்சிடல. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, இவர்கள் செய்யும் ஆராதனை யார்? தேவன் விரும்புகிற ஆராதனை. அந்த ஆராதனை சொல்கிறாரு, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் சாயலுக்கும் அங்கே நிழலுக்கும் ஒத்து இருக்கிறதுங்கிறார். அப்போ ஆராதனை எப்படி இருக்கணும்? பரலோகத்தில் செய்வதை போல நம்ம ஜெபம் பண்ணுறோம். பரலோகத்தில் செய்வதை போல பூமியிலும் சித்தம் செய்யணும். அப்போ பரலோகத்தில் எந்த ஆராதனை, எப்படிப்பட்ட ஆராதனை அவள் செய்கிறார்களோ அதே அதற்கு ஒத்த அதுக்கு நிழலாக இருக்கிற ஆராதனையை இந்த பூமியில் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் அழைத்திருக்க. சிலர் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. அங்கே அல்லேலூயா சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. சிலர் சோத்திரம் பண்ண மாட்டாங்க. சோத்திரம் பண்ணுறாங்களா? நம்ம நிறைய எவிடன்ஸ் வந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட ஆராதனை செய்யக்கூடியவளாக ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற அந்த ஆராதனை சொல்கிறாரு, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு போகையில் மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் உனக்கு கட்டினார். அப்போ பரலோகத்தினுடைய மாடலை தான் மோசேக்கு காட்டினார். இப்போ பரலோகத்தில் உள்ள ஆராதனை தான் நம்ம ஆராதிக்கணும். அதற்காக தான் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்தார். உங்களையும் அழைத்த நோக்கம் அதுக்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியான செய்வாங்களா சொல்லி வர்றார். அப்போ அந்த தேவனை அவருடைய விருப்பத்தின்படி. அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்க நமக்குள்ள, ஆண்டவரே நான் செய்கிற ஆராதனை நமக்கு பிரியமாக இருக்கா? நான் செய்கிற ஆராதனை உகந்ததாக இருக்கான்னு ஒரு தேவனோடு கேட்கும்போது ஆண்டு நம்மோடு பேசுவார். ஆகவே தூதர்கள் ஆராதித்ததை போல நம்ம இப்போ அங்கே போனால் ஆராதனை செய்யணும். வேறு அங்கே என்ன வேலை? அங்கெல்லாம் பிரசங்கெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் தேவனை இரவும் பகலும் சதா நாட்களிலும் தூதர்கள் ஆராதிப்பதை போல கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லா பிரதான தூதர்களுடைய கூட்டங்கள் கோடி கூட்டம் அங்கே தூதர்கள் பாடி ஆராதிப்பதை போல நம்ம நேரடியாய் முகம் தரிசித்து ஆராதிக்க போகிறோம். அந்த நாள் சீக்கிரம் வரும்படி ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும். அப்படியே நாம் இருந்த வண்ணமாக இந்த வார்த்தைகளுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னும் ஏராளமாய் பேசலாம். இன்றையோடு நம்ம தூதருடைய காரியத்தை நாம் முடித்து விடுவோம். கர்த்தர் இதுவரையும் நம்ம பேசுவதற்கு கிருபை செய்தார், நம்ம கேட்பதற்கு கிருபை செய்தார். அதற்காக எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ரீபாலாபா சாதுராபா க்ளோரி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓய்வின்றி ஓயாமல் பழைய காலத்தில் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்து அதே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறோமாகிய எங்கள் தேவராகிய சர்வ வல்லவர் என்று அவரையும் பரிசுத்தர் என்று அவர்கள் தொழுது கொண்டதை போல
யோவானுடைய பாதை தொடும்போது, இல்லைப்பா நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா, நீ தேவனை தொழுது கொள்ளு என்று அங்கேயும் ஒரு சத்தியத்தை கற்று தந்ததை போல, நம்ம உண்டாக்கின தேவனை துதித்து ஆராதித்தை போல இனி வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக ஆராதிப்பதற்காக எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஒப்புடுவோம். ரீபா லாபா ராபா. கேட்கிற தேவ பிள்ளை, உனக்கு சுயஸ்தமான ஆராதனை, உனக்கு பிரியமான ஆராதனை அல்ல, நீ தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக உன்னை இன்றைக்கும் தேவன் அழைத்து கொண்டு இருக்கிறார். நீ வந்து ஆராதிக்கும்படி தேவனை விரும்புகிறார். குடும்பமாக வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தீங்களாப்பா, இதுவரை நீங்கள் பேச கிருபை செய்தீரே, அதற்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.